இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்த கிட்டத்தட்ட 3.5 கோடி பேருடைய டேட்டாவை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி லீக் பண்ணி அது மூலியமா நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடி வந்து ஒரு டார்க் சைடு அப்படிங்கிறது இருக்கும். அந்த பர்டிகுலர் டார்க் சைடு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தால் அது எந்த அளவுக்கு விளைவு கொடுக்கும், எந்த அளவுக்கு விபரீதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எவர் எக்ஸாம்பிள் வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க டாபிக்ல போறோம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு ஹேக்கர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த பர்டிகுலர் ஹேக்கர் செஞ்ச சம்பவத்தினால கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 3.5 கோடி பேர், ஓகேங்களா, எப்படி 3.5 கோடி பேருடைய ஒரு கப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க வந்து எக்ஸ்பிளைன்டா பார்க்க போறீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, கனடால ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனோட ஃபவுண்டர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஃபர்ஸ்ட் அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆன ஒரு மென்னும் சரி, மேரிட் ஒரு விமனும் சரி, அவங்க வந்து சீக்ரெட்டா வேற யாரு கூட ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து மொபைல்ல இருக்க ஒரு அப்ளிகேஷன் மார்க்கெட்ல ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்பேஸை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதன் விளைவா என்ன பண்றாருன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றாரு. அந்த அப்ளிகேஷன் மூலியமா இப்ப மென் என்ன பண்ணலாம்னா அது வந்து ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். விமனும் வந்து மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க 2 பேர் வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா, பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி பேர்கிட்ட அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றவங்களே 3.5 கோடி பேர்கிட்ட யூசர்ஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷன் அது வந்து மாறிடுது. 2002ல அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்லாம் வந்து இதெல்லாம் நடந்தது 2002ல இருந்து 2007 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இயர்ஸ்ல, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபர்முடைய சிஇஓ வந்து என்ன பண்றாருன்னா வேற ஒரு சிஇஓ வர்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்லாம் சம்டைம்ஸ் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கோட்லாம் வச்சு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றாரு. ஒரு பக்கம் அந்த அப்ளிகேஷன் வந்து எதிர்ப்பும் வருது. இது வந்து ஒரு மேரிட் லைஃப்ல இருக்கிற ஒரு விமனுடைய லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எதிர்ப்பும் வருது. பட் irrespective of that என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. 3.5 கோடி பேர்கிட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்து மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுடைய 3.5 கோடி பேருடைய லாகின் கிரெடென்ஷியல்ல இருந்து, மொபைல் டேட்டால இருந்து, போட்டோஸ்ல இருந்து, கான்வர்சேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டேன். என்கிட்ட 3.5 கோடி பேர், விச் மீன்ஸ் உங்க ஃபர்மோடைய மொத்த யூசர்ஸ் உடைய உங்க அப்ளிகேஷன் டேட்டா எல்லாமே என் கையில இருக்கு. உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். இந்த 1 மாசத்துல நீங்க இந்த அப்ளிகேஷனை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டுடுறேன். இல்ல பண்ண முடியாது அப்படின்னா எல்லா டேட்டாவையும் நான் வந்து டார்க் வெப்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டனிங் மெயிலோ ஒரு காலோ ஏதோ ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய சிஇஓக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அது எப்படி நம்ம அப்ளிகேஷனை ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணுவான், நானும் வந்து வேர்ல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹேக்கர்ஸ் எல்லாருமே வந்து உள்ளே எடுத்துட்டு வந்துட்டு யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹேக்கர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்காங்க, யார் கண்டுபிடிக்கணும்ட்டு. பட் இந்த டைம் என்ன ஆகுது, அந்த 1 மந்த் கேப் வந்து அந்த டைம் வந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஹேக்கர் வந்து எல்லா டேட்டாவையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு டார்க் வெப்ல. ஒரு கட்டத்து மேல அந்த டேட்டா எல்லாமே வந்து நார்மலா பப்ளிக் யூசர்ஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருது. இதுல என்ன ஆகுதுன்னா டெக்சாஸ், ஓகேங்களா, டெக்சாஸ் மாகாணம் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஒரு யூடியூபர், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து மேரிட் யூடியூபர் தான். இந்த பர்டிகுலர் இஷ்யூ விச் மீன்ஸ் இந்த ஹேக்கர் ரிலீஸ் பண்ண டேட்டால அன்பார்ச்சுனேட்லி அவருடைய டேட்டாவும் இருந்ததுனால ஃபேமஸ் யூடியூபர் இன் டெக்சாஸ் அவருக்கே வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து இன்னொரு மத போதகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் சமூகமே அவர் வந்து ஒதுக்கி வச்சிருது. எதனால நீங்க வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த சமூகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த மன உளைச்சலே அவர் வந்து ஒரு கட்டத்து மேல சூசைடும் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. மிகப்பெரிய ஒரு
ஷாக் வேவ் வந்து இந்த டார்க் வெப்ல இந்த ஹேக்கர்ஸ் பண்ண ஒர்க் வந்து இதுவாயிருது. ஸோ அதுக்கப்புறமே என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் மேலே வந்து நஷ்டஈடு போடுறாங்க. சரி ஓகே, எப்படி இந்த டேட்டாவெல்லாம் ஹேக் பண்ணி இவங்க தான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மெயில் ஐடி, ஓகேங்களா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு மெயில் ஐடி இருக்கும் கரெக்டாக. இப்போ எனக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும், உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியை அந்த டார்க் வெப் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் யூசர் நேம்ல போடும்போது லாகின் ஆகுது. அப்படி லாகின் ஆகுனா அப்படி இவங்க வந்து இதை லாகின் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். சீக்ரெட்டா ரிலேஷன்ஷிப் ஏதோ இருக்கு, ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்ன்றதை நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க, நிறைய பேர் வந்து வாழறதுக்கே வேணான்னு சொல்லிட்டு தனியாகவும் போயிடுறாங்க. ஏகப்பட்ட ஷாக் வேவ் வந்து கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் நஷ்டஈடும் போடுறாங்க. நஷ்டஈடு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் USD வந்து நஷ்டஈடாகவும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபர்ம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து படிக்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் CEO வந்து ரிசைன் பண்றாரு, வேற ஒரு CEO வராரு. சரி ஓகே, இன்னைக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு, இன்னைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து எப்படி நாங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த அப்ளிகேஷனில் குட் இருக்கும் பேட் இருக்கும், எங்களோட வியூ எல்லாம் குட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில காரணங்கள் சொல்லி அந்த அப்ளிகேஷனை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மக்களுடைய நலன்கிறது, நம்மளுடைய வியூவர்ஸோட நலன்கிறது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நேமை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நேமை நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறது இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கும் அந்த அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னும் போது பட் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு டார்க் வெப் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஹேக்கர்ஸ் பண்ண மிகப்பெரிய தரமான ஒரு பெஸ்ட் எவர் சம்பவம் அப்படின்னு கேட்டா இதை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எதுலயோ வந்து ஹேக்கர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. நிறைய பேர் வந்து மணியை வந்து கிரெடிட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து, இல்லீகலாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹேக்கர்ஸ் சோஃபார் நம்ம படிச்சது இந்த ஸ்கேம் அதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஹேக்கர்ஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் ஒரு பக்கம் இருக்கு. அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்ட் எத்திக்காக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சை கொடுத்ததுக்கான ஒரு மொமெண்டா இது வந்து கிரியேட் ஆயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஒரு பர்சனுடைய மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க வந்து ரொம்பவே எப்படி இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்காங்கிறது பர்டிகுலர் வெளியே தெரியணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு அது கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.